யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குருவே, உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே. தெய்வீக திருவுருவே தேடி வந்தோமே, தெய்வமான மெய்ப்பொருளை காண வந்தோமே. தெய்வீக திருவுருவே தேடி வந்தோமே, தெய்வமான மெய்ப்பொருளை காண வந்தோமே. யோக சக்தி அப்படி என்பது உலக வாழ்க்கையில் நம்ம முழுமையாக பயன்படுத்தி வாழ்க்கையில் நல்ல சிறப்படைவதற்கான வழிவகைகள்லாம் செய்யும். அதே நேரத்தில் இறை சிந்தனையோடு வாழ்வதற்கான ஒரு வழிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றேன். பிராணாயாம பயிற்சியின் மூலமாக பிராண சக்தியை வசப்படுத்தும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம மூலாதாரத்தில் அந்த சக்தியாகப்பட்டது நம்ம மூச்சு பயிற்சி செய்யும்போது நேரடியாக போய் மூலாதாரத்தில் அதை தான் ஆத்மசக்தின்றோம். ஏன் இதை குண்டலினி சக்தி அப்படின்றாங்க. அது அந்த அளவிலே அது ஒரு நிலையிலே அது இருக்குது. ஒரு சர்ப்பம் சுருண்டு படுத்து 2 சுற்றி அப்படி தலையை வைத்திருப்பது போல் இருப்பதனால அது குண்டலினி சக்தி அப்படின்றோம். ஆத்ம சக்தி அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நம்ம ஆத்மாவை தெரிந்து கொள்வதற்கு அந்த சக்தி தான் நமக்கு வழிவகுக்கிறது. அந்த சக்தியை தியானம் பண்ண நம்ம ஆத்மா என்ன, நம்ம யார் அப்படின்றத உணர்த்துவான ஆத்ம சக்தி அப்படின்னு சொல்கிறோம். இதை தான் ஆத்மா பரமாத்மான்னு சொல்கிறாங்க. ஆத்மா பரமாத்மா என்பது நம்ம ஆத்ம சக்தி பரமாத்மாவோடு ஒன்று கலக்குதுன்னு சொல்கிறது. எப்பொழுது நாம் உணர ஆரம்பிக்கிறோமோ அப்போ இறைவனை உணர தொடங்குகின்றோம் என்ற அர்த்தம். அப்போ ஒரு நிலை வரும்போது நேரடியாக இறைவனை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் நமக்கு கிடைக்கிறது. இது இறை வழிபாடு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இருந்தாலும் வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறுவதற்கு இந்த பிராணாயாம பயிற்சி மூலமாக பிராண சக்தியாகப்பட்டது வசமாக வேண்டும். வசமாக பயிற்சி பயன்படுத்த முடியாது.